பட் ஓகே எனக்கு அது நேச்சுரலா வந்துருது. நம்ம பேசும்போது ஊர் சைட்லலாம் இருக்கும்போது அப்படிதான் நம்ம பேசுவோம். அது அப்படியே வந்துருது. அப்புறமா கொஞ்ச நாள் கழியும்போது அவங்களுக்கே அது பழகிடுச்சு. ஓகே. இவ எவ்வளோ சொன்னாலும் அப்படிதான் கூப்பிட போறா. நீ கூப்பிட்டுக்கோமா தங்கச்சி அப்படின்ருவாங்க. ஃபைன். ஓகே. எனக்கு அப்ப நெறைய அண்ணனுங்க கிடைச்சுட்டாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன். ஓகே. ஸோ இது அண்ணா இல்லையா? அது ஒரு டிஃபரெண்ட் எமோஷன். அடுத்து வந்து நீங்க சைட் அடிக்கும்போது சில பேர் உங்கள க்ரஷ்ஷா நீங்க வச்சுப்பீங்க இல்லையா? உங்களுக்கு நெறைய பேர் க்ரஷ்ஷா இருப்பாங்க இல்லையா? அவங்க நேம் உங்களுக்கு தெரியாது. தே ஆர் சம் ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்ப அவங்கள்ட்ட போய் நீங்க பேசுறீங்களோ, இல்லாட்டி ஆல்ரெடி அவங்கள அடிக்கடி நீங்க பார்க்குறீங்க. ஸோ பார்க்க பார்க்க ஒரு க்ரஷ் ஃபீலிங் வந்தோனே, அவங்கள போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு பேசும்போது ஃபர்ஸ்ட் அவங்கள எப்படி கூப்பிடுவீங்க? இப்படியெல்லாம் கேட்டா அவங்க பேர் தாங்க கூப்பிடுவேன் அவங்க கண்டிப்பா. பேர் உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்ப எப்படி கூப்பிடுவீங்க? நல்ல ஒரு விஷயம். யோசிச்சு சொல்லுங்க. இல்ல அப்படி ஒரு நிலைமை வந்தது இல்ல. வந்தது இல்லையா? சைட் அடிக்க மாட்டீங்களா? நம்ம அடிச்சா ஏங்க அவங்க கிட்ட போய் சொல்ல போறோம், பேச போறோம். சரி போய் அப்ரோச் பண்ணி பேச ஓரமா மாட்டீங்களோ?